நம்ம மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தன்னார்வ நிறுவனங்களும் அந்த செயல்பாட்டில் இறங்கி செயல்படணும் அப்படின்றதுக்காக வரோம். இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா, மாவட்ட அளவில் இருக்கக்கூடிய அனைத்து நிறுவனங்களும் இதன் வழியாக ஒன்றிணையணும். ஏன்னா இன்றைக்கி ராமநாதபுரத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க ஒரு ஃபோரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா என்ஜிஓஸ் ஃபோரம் அப்படின்னாவே இன்றைக்கி இல்லை. இன்றைக்கி எந்த ஒரு நம்ம என்ஜிஓஸ்க்கு ஏற்படுகின்ற பிரச்சனையவோ அல்லது குறிப்பாக வந்து ஹெல்த்துக்கு இதுக்கான இதை வந்து அரசுடைய கவனத்துக்கு கொண்டுட்டு போகணும் அப்படின்னாலும் இன்றைக்கி யார் முன்னெடுத்து செய்கிறது அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குறி வந்து இன்றைக்கி இருந்துகிட்டே தான் இருக்குது. அப்போ வந்து இன்றைக்கி நிறைய நிறுவனங்கள் வந்து வெளி மாவட்டங்களில் தான் நம்ம மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அரசுடைய திட்டங்கள் பூராமே வந்து இன்றைக்கி படிச்சுட்டு இருக்காங்க. நம்ம மாவட்டத்தில் உள்ளவர்களுக்கு வந்து அது கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் நிறையவே கம்மியாக இருக்காது. என்ன காரணம் அப்படின்னா, இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் அதற்கு தகுதி இல்லைன்னு சொல்ல முடியும் ஃபஸ்ட்டில். ஏன்னா இன்றைக்கி எல்லா நிறுவனங்களும் வந்து ஹெல்த்தில் வந்து அந்த எக்ஸ்பெக்டட் வந்து யாருமே கிடையாது. அப்படியே சூழ்நிலை நம்ம இருக்க இந்த நெட்வொர்க்கின் வழியாக நம்மள வந்து என்ன செய்வோம் அப்படின்னா, நம்ம பகுதியில் இருக்கக்கூடிய அந்த இஷ்யூஸை வந்து ஃபஸ்ட்டில் கண்டுபிடிப்பாங்க. ஹெல்த் ரிலேட்டடாக வந்து என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றதையும் இந்த இது சம்மந்தமாக வந்து எந்தெந்த பகுதிகளில் எந்தெந்த நிறுவனங்கள் பணி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணி அதற்கேற்ற மாதிரி வந்து ஒன்று வந்து நம்ம வந்து ஒரு சின்ன ப்ராஜெக்ட் ப்ரப்போசல் கான்செப்ட் பேப்பர் அனுப்பி அதுபடியாக பண்ணுறதுக்கு ஒரு முயற்சி எடுப்போம். இரண்டாவது வந்து என்ன அப்படின்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய 11 ஒன்றியங்கள்லையுமே வந்து விடுபட்டு போன ஒன்றியங்களில் தகுதி வாய்ந்த தன்னார்வ நிறுவனங்களை இதில் வந்து உறுப்பினராக சேர்க்கிறது ஒன்று இரண்டாவது முன்வைக்கிறோம். மூன்றாவது வந்து என்ன அப்படின்னா, ஏற்கனவே நம்மளுடைய டிஎன்ஹெச்ஏயில் வந்து உறுப்பினராக இருந்து இன்றைக்கி தொடர் செயல்பாடு இல்லாமல் தொய்வற்று நிலையில் இருக்கக்கூடிய நபர்களை வந்து நம்ம இதில் உள்ளே கொண்டு வர வச்சு இப்போ வருகின்ற பிப்ரவரி மாதம் முதல் வாரத்தில் வந்து இதற்கான பயிற்சியை நடத்தி ஒரு 2 ஆண்டுகளுக்கு திட்டமிடல் கூட்டமும் அதில் வந்து குறிப்பாக வந்து காலநிலை மாற்றம் சம்பந்தமான ஒரு முன் தயாரிப்பு பயிற்சி வந்து